அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுவிதமான டாபிக். இது என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கணும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளுடைய அடிப்படையில் எனக்கு என்ன ரேங்கிங், என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்டு, எவ்வளோ மாதிரி சேலரியில் இது வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான மிகப்பெரிய தேடுதலில் நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நிறைய சொல்லலாம் அப்படின்ற ஒரு டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் 10 இடங்களில் இருக்கிற ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்தது யார்? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்தையும் கலந்துக்கோங்க, சரிங்களா? இதில் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரியில் படிக்கலாம். ஸோ அந்த கல்லூரியில் எந்த காலேஜில் அதிகமான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, எந்த கல்லூரியில் உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு சேலரி எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ரெகுலராக இந்த மாதிரியான அனைத்து ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு படிப்பை தேடிட்டு இருக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம அப்டேட் பார்த்துட்டே இருக்கலாம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ், நம்மளுடைய மறக்க முடியாத காலேஜ் ஐஐடி மெட்ராஸ். ஃபஸ்ட்டு எப்படி அந்த கல்லூரியில் போகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதி அதில் மெயின் எக்ஸாம் எழுதணும், மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். உங்களுடைய ரேங்கிங் 1.5 லேக்ஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஐஐடியோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியில் அட்மிஷன் ஆக முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி கரெக்டாக அந்த ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அத்தாரிட்டி, அதாவது ஜஸ்ஸா கவுன்சிலிங் வரும்போதும் நம்மளுடைய சேனலில் இதை பற்றி தகவல் கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிப்போம். ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் ஒரு கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா 100% ஐஐடியில் எப்போதுமே 100% பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆவரேஜ் சேலரி அப்படின்றது எல்லா மாணவர்கள் பிளேஸ் ஆன எல்லா மாணவர்களையும் டோட்டல் பேக்கேஜஸ் என்ன வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் பேஸ் பண்ணான்ற அந்த ஆவரேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17 லட்சம் பெர் அன்னம், 17 lakh பெர் அன்னம் வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ். ஸோ 2023 சில கால இடைவெளியில் அவங்க ரெகுலர் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க, இந்த சேலரி பேக்கேஜில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய செகண்ட் கேட்டகரி, ரெண்டாவது இடத்துல வச்சுருக்க கல்லூரி பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி, சரிங்களா? ஸோ என்ஐடி திருச்சி பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் என்ன கோர்சஸ் எடுக்கணுன்னாலும் என்ன பண்ணாலும் ஜேஇயோடைய எக்ஸாம் தான். ஸோ அட்வான்ஸ் கிளியர் பண்ணலாம் கூட என்ஐடியில் நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹையஸ்ட் மார்க் இருக்கிறவங்க தான் அதை ஆட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட் எடுக்க முடியும், அதில் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட மேக்ஸிமம் என்ஐடி பொறுத்த வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் சேலரி 12 lakhs பெர் ஆனம் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது எந்த கல்லூரியெல்லாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வச்சுக்கணுமோ அதில் இந்த 2 கல்லூரிகள் ஐஐடி அண்டு என்ஐடி திருச்சி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கான மிகப்பெரிய விஷயம். அடுத்து மூணாவது இடம் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் அப்படின்னா சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அப்புறம் ஏசிடி கேம்பஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேம்பஸில் நீங்கள் எதில் படித்தாலும் ஒரே மாதிரியான சமமான பிளேஸ்மெண்ட் பொட்டன்ஷியல் தான் இருக்கும், நல்ல கோர்சஸும் இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ரெகுலராக அந்த காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாதுங்க. 100%, சரிங்களா? 100% 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கீம் தாண்டி அது மட்டும் 7.5ல் போகும். ரிமைனிங் கிட்டத்தட்ட 92.5% எல்லா மாணவர்களுமே தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 7.5 தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் தான் கவுன்சிலிங் கலந்துக்கணும். ஸோ அனைத்து சீட்டுமே இந்த கேட்டகரி வழியாக தான் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்போது நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கிறீங்க, +2 எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, மோர் தென் 195 கட் ஆஃப் எடுத்திருக்கிறீங்க, நல்ல மார்க் எடுத்துங்க, தாராளமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிக்கலாம், அதோட உறுப்பு கல்லூரிலையும் படிக்கலாம். இது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ இதோடைய நார்மல் பிளேஸ்மெண்ட் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்னா 90% மாணவர்களுக்கு அவங்க வேலை வாங்கி கொடுத்துறதா புள்ளி விவரங்கள் சொல்லுறாங்க. அதே போல் அதோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 8,10,000 இஸ் ஆவரேஜ் சேலரி. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள், அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் படிக்கிற மாணவர்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆவரேஜ் சேலரியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா விஐடி. ஸோ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குற மிகப்பெரிய கல்லூரி. ஸோ இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா ஒன்லி அவங்க நடத்துகிற அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதில் 1 லட்சத்துக்கு
கட் ஆஃப்குள்ளே இருந்தாங்கன்னா வெள்ளூர்லேயோ சென்னையிலையோ படிக்கலாம். அந்த ரேங்க்கில் இருக்கும்போது அந்த கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ அந்த கவுன்சிலிங்கை பற்றியும் மேலும் தகவல் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம போட தான் போகிறோம். ஸோ விஐடியில் நீங்கள் படிக்கிறீங்க, விஐடியை ப்ரிஃபரன்ஸில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாங்க. 80% மாணவர்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பை கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் அவங்களோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 7,60,000 7.60 7,60,000 லேக்ஸ் பெர் annum. ஆவரேஜாக அனைத்து மாணவர்களுக்குமே இந்த ரேஞ்ச் சேலரி. சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேர் கம்மியாக இருக்கும். அதோட ஆவரேஜ் சேலரி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அடுத்த கேட்டகரி அமிர்தா கோயம்புத்தூர். ஸோ அமிர்தாவுடைய நிறைய கேம்பஸஸ் இருக்குது. சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, கொச்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேம்பஸ்லையுமே சில கோர்ஸு, சில ஃபெசிலிட்டி, சில எல்லா விஷயமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறது அமிர்தா ஒன்லி கோயம்புத்தூர் கேம்பஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ அந்த கல்லூரியில் நீங்கள் அட்மிஷன் வாங்குறதுன்றது அவங்க எக்ஸ்க்ளூசிவ் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. சில இடங்களில் அவங்க ஜெய் மெயின் எக்ஸாமுடைய ஸ்கோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கேட்டகரியிலேயே நீங்கள் ஜெய் மெயின் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக அட்மிஷன் வாங்க முடியும். அதே போல் நீங்கள் அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாலும் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய 5வது இடத்தில் இருக்கிற கல்லூரியானது 95% அவங்க பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 95% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் லேக்ஸ் பெர் annum 7,30,000 ஆவரேஜாக அவங்களுடைய மாணவர்கள் எல்லாமே 7,30,000 வரைக்கும் ஆவரேஜாக சேலரி வாங்குறாங்க அவங்களோட மாணவர்கள். சரிங்களா? அடுத்து நம்மளுடைய 6வது இடத்துல இருக்குது சாஸ்திரா தஞ்சாவூர். ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் அவங்கள பொறுத்த வரைக்கும் நார்மலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக +2 உடைய உங்களுடைய மார்க் அடிப்படையில் அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் போட சொல்லிட்டு அதோடைய +2 மார்க் அடிப்படை கட் ஆஃப், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம்ம கலந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் ஆஃப் அடிப்படையில் சில மாணவர்கள் அவங்க ரேங்க் அடிப்படையில் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை கூப்பிட்டு அது மூலியமாக தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அது மூலியம் தான் இருக்கிற இடங்களை ஒதுக்கீடுகள் செய்வாங்க. சரிங்களா? ஸோ +2 மார்க் நல்லா இருந்தால் போதும், அவங்களை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. சில இடத்துல சில ப்ரோட்டோக்காலில் ஜெய் எக்ஸாமுடைய ஸ்கோரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ சாஸ்திரா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு 90% வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளுடைய எல்லாருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு பிளேஸ்மெண்ட் அதிகமாக கொடுக்குற காலேஜ் இது, அதில் தான் படிக்கணும்னு விரும்புவாங்க. இந்த கல்லூரிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த கல்லூரியில் சீட்டு கிடச்சி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட், ஈவன் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்லூரியெலாம் சீட்டு கிடைக்கும். நல்ல மார்க் இருந்தாவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டி 90% மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ஆவரேஜ் சேலரி 7,20,000 வரைக்கும் ரெகுலராக இருந்திருக்கு. சரிங்களா? சரி, 7வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி 7th பிளேஸில் இருக்கிறாங்க. அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி காட்டாங்குளத்தூர், சென்னை. அதில் நம்ம உள்ள என்ட்ரன் ஆகணும். அதில் எக்ஸாம்னா எஸ்ஆர்எம் அவங்க எக்ஸ்க்ளூசிவாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. சில டைமில் 3 phase வரையும் நடத்துகிறாங்க, இல்லை 2 phase என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி அதில் உங்களுக்கு ரேங்க் ஒன்று கொடுத்து அது ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க் அடிப்படையில் தான் அவங்க அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்ஸு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண முடியும். எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் அவங்க 85% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க. 85% மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸை வாங்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்களோட ஆவரேஜ் சேலரி 7,10,000 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. சரிங்களா? 8வது இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய உறுப்பு கல்லூரிகளில் இருக்கிற கல்லூரியில் எஸ்எஸ்என் 8வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அட்மிஷன் ஆகிறதுக்கு 2 கேட்டகரி தான். இது சம்மந்தமாக வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ஹையர் மார்க் கட் ஆஃப் இருக்கிற பட்சத்தில் அந்த வழியாக எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணலாம். இன்னொரு கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். அதை அப்ளை பண்ணணும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கட் ஆஃப் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் நடத்துவாங்க, இன்டர்வியூ நடத்துவாங்க. டைரெக்டாக அட்மிஷன்ஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு சீட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதல் கூட நம்ம வீடியோஸில் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். சரிங்களா? அவங்க காலேஜோட எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோடைய ரெகுலர் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு 80% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ 80% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 7 lakhs வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ பிஎஸ்ஜியோடைய ஆவரேஜ் சேலரி, சரி ஃபஸ்ட்டு பிஎஸ்ஜி காலேஜில் எப்படி உள்ளே போகிறதுன்னு பற்றி சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக நீங்கள் போய் கேட்டால் சீட் கொடுத்துருவாங்க.
அதில் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் நடத்துகிற கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் அதில் போகணும். சரிங்களா? ஸோ அதில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 75% கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஆவரேஜ் சேலரி வந்து 6,90,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்மளோட கடைசி 10வது இடம் சத்யபாமா யூனிவர்சிட்டி, சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. ஸோ இதில் காலேஜில் உள்ள போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்மிஷன் வாங்கலாம். சரிங்களா? அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70% மாணவர்களுக்கு அவங்க ரெகுலராக பிளேஸ்மெண்ட் கொடுக்குறதா ரெக்கார்டு சொல்லுது. அடுத்த கேட்டகரி வந்து அவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ். ஸோ 6,80,000 வரைக்கும் ஆவரேஜ் சேலரி மாணவர்கள் எல்லாரும் வாங்குறதா எங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதற்காக அவங்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கல்லூரியை அண்ணா பல்கலைக்கழகமோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு ஸ்டேட் எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அவங்களுடைய நம்ம பார்க்குற மெயின் விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் பொட்டென்ஷியல், ஆவரேஜ் சேலரி யார் வாங்குறா, ஆவரேஜாக அவங்க எத்தனை கொடுத்துருக்குறாங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 30 லட்சம் சேலரியில் வாங்கி கொடுத்துட்டாங்களா, அது முக்கியம் கிடையாது. எல்லா மாணவர்களுக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்களா, எல்லா மாணவர்களையும் இப்போ 100 மாணவர்கள் இருக்கிறாங்க, 100ல் 80 மாணவர்கள் வாங்கி கொடுத்துறாங்க. 80 மாணவர்களுடைய டோட்டல் சேலரி பேக்கேஜை டேட்டா கலெக்ட் பண்ணி ஆவரேஜ் பார்த்தா என்ன சேலரி வருதோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஒரு அதர் ரிசோர்ஸ்லேருந்து அந்த டேட்டா எடுத்து நான் உங்களுக்கு மாணவர்களுக்கு பார்வைக்கு கொண்டு வரேன். இந்த டேட்டான்றது நீங்கள் அக்யூரேட் டேட்டாவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் அக்யூரேட் டேட்டாவை மட்டும் தான் எடுத்து சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இதோடைய வெப்சைட்லேயும் ரெகுலர் இண்டிவிஜுவல் காலேஜோட வெப்சைட்லேயும் போய் பாருங்கள். இந்த டேட்டாவெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.